பொருட்களை விளக்குவது சைதன்யமே. சைதன்யம் என்றால் உணர்வு நிலை என்றர்த்தம். ஆனாலும் அது புத்தியை முன்னிட்டு கொண்டேதான் பொருள்களை விளக்கும். புத்தி பொருள் வடிவமாக மாறாவிடில் சைதன்யம் பொருளை விளக்காது. ஆகவே பொருள்கள் விளங்க வேண்டுமானால் புத்தி பொருள்களின் வடிவமாக மாறுகிறது. இப்படி புத்திக்குரிய விளக்கும் தன்மை பலவிதமாக மாறுபடும். புத்தி விருத்திகளை சூழ்ந்து கொண்டு தான் மாறாமல் எல்லாவற்றையும் தன் எதிரில் விளங்கச் செய்வது என்பது ஆத்மாவுக்குரிய பார்க்கும் தன்மை என்று அறிதல் வேண்டும். புத்தி பொருளை சூழ்ந்து கொள்ள பரிணாமத்தை அடைகிறது. சைதன்யம் புத்தி விருத்திகளை சூழும்போது பரிணாமம் ஏற்படாது. ஏனெனில் ஒளி வடிவான ஆத்மாவிடம் ஒளியால் சூழப்பட்ட புத்தி உண்டாகிறது. ஆனால் புத்தி விஷயங்களை சூழும் பொழுதோ பரிணாமம் அதற்கு இன்றியமையாதது ஆகிறது. ஏனெனில் முன்பு உள்ள விஷயத்தில் புத்தி இல்லை, பிறகுதான் அங்கு உண்டாகிறது. இங்கே மனம் என்பது பற்றி கொள்ளும், புத்தி என்பது டிசைட் பண்ணும், சித்தம் என்பது எக்ஸிக்யூட் பண்ணும். அகங்காரம் என்பதுதான் உங்களுக்கு ஆணவம் என்று தோன்றும். இதுவே உண்மையான சைதன்யம். நன்றி, வணக்கம்.